வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்களாக. ஆமென். உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கின்றார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபின் தேவன் உன்னோடு யாவையும் செய்திடுவார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, போராட்டம் நிறைந்த, பொறாமை நிறைந்த ஒரு பூமியிலே நாம் வாழ்கிறோம். எங்கும் பொறாமை நிறைந்த மக்களை பார்க்கிறோம். யாரையும் நம்பி நாம் பேச முடியவில்லை. யாரிடத்திலும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை கூட சொல்ல முடியவில்லை. அதற்கு கூட பொறாமைப்பட்டு முகத்தை திருப்பிக் கொள்ளுகிற ஜனங்களை நாம் அனுதினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலை ஸ்தலத்திலே நம்ம எப்படியாவது வேலையிலிருந்து துரத்த வேண்டும், நம்முடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று சதி செய்கிற கூட்டத்தாரை பார்க்கிறோம். தொழில் வியாபாரங்களில் நமக்கு விரோதமாக எழும்பி நம்முடைய தொழிலுடைய பெயரை கெடுத்து, நம்முடைய கடையினுடைய பெயரை கெடுத்து, நமக்கு வியாபாரமே ஆகாதபடி எவ்வளவுக்கு அதை தடுக்க முடியும் என்று முயற்சிக்கிற பொல்லாத மனித கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஊழியர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஊழியம் வளர்ந்தால் இன்னொரு ஊழியன் பொறாமை கொள்ளுகிறான். எவ்வளவோ இடத்தில் அந்த ஊழியனை குறித்து தவறாய் பேசி, பொல்லாத காரியங்களை குறித்து பேசி, வீண் பழிகளை சுமத்தி அந்த போதகரையும் அந்த ஊழியங்களையும் அழிக்கும்படி தீவிரப்படுகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை எப்படி நாம் தடுப்பது? ஒருபோதும் நம்மால் அதை தடுக்கவே முடியாது. நமக்கு விரோதமாக என்னென்ன ஆயுதங்கள் எழும்புகிறது என்று எப்படி நமக்கு தெரியும்? மந்திரவாதிகள் எழும்பலாம், தீய மனுஷர்கள் எழும்பலாம், ரவுடிகள் எழும்பலாம், நம்மை கொலை செய்யக்கூட ஒரு கூட்டத்தார் காத்து கொண்டிருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களையும் நான் வாய்க்காமல் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் வலது கரத்தை பிடித்து இந்த புதிய நாளிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, மகளே நீ பயப்படாதே, நீ தைரியமா ஆபீஸ்க்கு போ. மகனே நீ பயப்படாதே, நீ தைரியமா ஆபீஸ்க்கு போ. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் உன்னை அணுகாது. நான் உன்னோடு இருப்பதை உன் சத்துருக்கள் காணும்படி நான் செய்வேன். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அதம் பண்ணுவேன். தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழும்படி நான் செய்வேன் மகனே. ஆகவே நீ சோர்ந்து போகாதே, நீ என்னை துதித்து கொண்டே இரு.
வேலையில உண்மையாயிரு, எனக்கு உண்மையாயிரு, மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த ஆண்டவர் இந்த நாள் முழுதும் உங்களோடு இருந்து பெரிய ஜெயத்தை அவர் காண செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற எங்கள் ஜெய கொடியானவரே, உம்மை துதிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று எங்கள் வலது கரத்தை பிடித்து நீர் வாக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாத மனுஷர்கள் நடுவில் வாழ்கிறோம், அவர்களோடு எங்களால் யுத்தம் பண்ண முடியாத ஆண்டவரே. எங்களுக்கு பலன் இல்லை, சோர்ந்து போயிருக்கிறோம், துவண்டு போயிருக்கிறோம், தோல்வியை போல எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் ஜெய கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் இன்றைக்கு ஆளுகை செய்து அன்பு பிள்ளைகள் யார் யார் சத்துருக்கள் நிமித்தம் துவண்டு போய் பயந்து போய் இருக்கிறார்களோ, இன்றைக்கு நானுடைய வலதுகரம் அவர்கள் மேல் இறங்குவதாக. ஒரு புது பலனையும் ஒரு தைரியத்தையும் என் ஆண்டவர் கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்களுக்காய் வழக்காடுகிற தேவன். பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்பட்ட பொய் கேசுகள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்பட்ட கேசுகள் வாபஸ் வாங்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட கம்ப்ளைண்ட்கள் எல்லாம் வாபஸ் வாங்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் யுத்தம் பண்ணுவீராக, உடைய பிள்ளைகளுக்காய் வழக்காடுவீராக. பிள்ளைகளுக்கு ஆண்டவரை யார் யார் என்னென்ன காரியத்தை விரோதமாய் செய்தார்களோ அந்த காரியங்களை நன்மையாய் என் ஆண்டவர் மாற்றி உடைய பிள்ளைகளை மேன்மையாய் நீர் வைக்கும்படி நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்னைக்கு யோசேப்புக்கு சகோதரர்கள் தீமை செய்தார்கள், அந்த தீமையை நன்மையாய் மாற்றியதை போல இன்றைக்கு உடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற ஒவ்வொரு தீமைகளையும் என் ஆண்டவர் நன்மையாய் மாற்றி உடைய பிள்ளைகளை ஜெயத்தின் பாதையிலே இந்த நாளிலே ஆண்டவரை நடத்தும்படி, ஜெயத்தை காணும்படி நீர் கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வலது கரமும் நேசுடைய கிருபையும் உடைய பிள்ளைகளோடு இருப்பதை சத்துருக்கள் காண்பார்களாக. இன்று கண்ட எகிப்தியரை இனி உடைய பிள்ளைகள் காணாதபடி, அந்த சத்துருக்கள் இனி உடைய பிள்ளைகள் அருகில் வராதபடி, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடி என் கர்த்தர் முற்றும் முடிய அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நேசருடைய கரம் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளையும் பிறந்த நாட்களையும் காண்கிற பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறேன் ஆண்டவரை. ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.